க க க க ங ச ச ஜ ஜ ஞ. இந்த முதல் 2 வரி புரியுறதா பாருங்க. இந்த புஸ்தகத்துல கிளியரா இருக்கா? புரியுறதா உங்களுக்கு? புரியுதுமா. புரியுது புரியுது. புரியுதுங்க குருஜி. வெரி குட். இதுல 3வது வரி இருக்கு இல்லையா, அது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணுமா? இதுல கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. சரியா? தமிழ்ல போடும்போது ட ட ட ட ந அப்படின்னு போடுறோம். இந்த ந மட்டும் கரெக்டா போட்டிருக்காங்க. இது மட்டும் கரெக்ட். இந்த 4 எழுத்தும் வந்து தப்பு. திருப்பி இவங்க சேனு போட்டிருக்காங்க இல்லையா, இதை எழுதிக்காதீங்க. இது தப்பு. சரியா? ட ஓகே. ட ட ட இதை எழுதிக்கோங்க இதுக்கு பதிலா. ஓகே. புரியுறதா? புரியுது. சரி, இப்ப முதல் 3 வரி புரிஞ்சுதா இல்லையா? இந்த முதல் 3 வரி புரிஞ்சுது வரைக்கும் புரியுறதா இல்ல ஒண்ணு ஒரு தடவை சொல்லணுமா? புரிஞ்சுது. சரி, சித்ராமாவுக்கு புரிஞ்சுது. கிருஷ்ணவேணிமா? புரிஞ்சுதுங்க சுவாமி. விசாலாட்சிமா? புரிஞ்சுதுங்க குருஜி. சரிங்கம்மா. புரிஞ்சுதுங்க குருஜி. ரோகிணி கண்ணன்மா? புரிஞ்சுதுமா. சரி, இப்ப 4வது வரியில இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ. யாரா லவ வரைக்கும் தெரிஞ்சதா உங்களுக்கு? தெரிஞ்சதுங்க. தெரியுது. இந்த இந்த இதனுடைய அப்படியே அது தமிழையும் எழுதியிருக்கா பாருங்க. அது அப்படியே நீங்க எழுதிக்கலாம். புரியுறதா? ஓகேங்க குருஜி. சரியா? இப்ப யாரா லா வா இது வரைக்கும் இப்ப புரியுறதா உங்களுக்கு? புரியுது குருஜி. சரி, அடுத்தது அங்க ஒரு 2 லெட்டர் விட்டான்னு பாருங்க. இந்த இந்த இடத்துல அந்த லெட்டர் கொடுத்திருக்கா பாருங்க. இங்க பாருங்க. ஷ ஷ ச ஹ ள க்ஷ த்ர ஞ ஷ்ர. இல்ல இது இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. புரியுறதா? புரியுது சுவாமி. புரியுதுங்க குருஜி. சரி, யா ரா லா வா வரைக்கும் எல்லா புக்லயும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. இதுக்கப்புறமா ஷ இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஷ்ர வரைக்கும் மட்டும் நீங்க இத வேணும்னா எழுதிக்கலாம். புரியுறதா? அதுக்காக காமிச்சேன். இங்க பாருங்க. ஷ ஷ ச ஹ ள க்ஷ த்ர ஞ ஷ்ர. புரிஞ்சுதா? புரிஞ்சது சுவாமி. சரி, விசாலாட்சிமா புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க குருஜி. கிருஷ்ணவேணிமா? புரிஞ்சுதுங்க சுவாமி. சித்ராமா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுது. புரிஞ்சுதுமா. சிவராமன் சுவாமி? சரி சார். சரி, அடுத்த டாபிக் போலாமா? போலாங்க.